பன்னாட்டு தொழிற்சாலை சிறைக்குள் தொழிற்சங்கத்தின் பெயர் பலகை, கொடி கம்பங்கள் இருப்பது வேதனை அளிப்பதாக சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகி ரமேஷ் வேதனை தெரிவித்துள்ளார். தொழிலாளர்கள் தொழிற்சங்க உரிமைக்கான போராட்ட களத்திற்கு தலைமை தாங்குகின்ற தொழிலாளர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் நிறைந்த மண் புதுச்சேரி மாநிலம். இந்திய சுதந்திர போராட்ட களத்திற்கு சுதேசி பஞ்சாலை தொழிலாளர்களின் உரிமை போராட்டம் ஓர் முன் உதாரணமாக இருந்ததற்கான சாட்சியே சுதேசி பஞ்சாலை அருகில் உள்ள தியாகிகள் சிலை. தொழிலாளர்களின் உரிமைகளுக்கான போராட்ட களத்தில் தலைமை தாங்கிய தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகளின் செயல்பாடு இன்றைய கால சூழ்நிலையில் வேதனைக்குரியதாக உள்ளது. சேதராப்பட்டு தொழிற்பேட்டை பன்னாட்டு நிறுவனமான ஈட்டன் தொழிற்சாலையில் தொழிற்சங்கத்தின் பெயர் பலகை, கொடி கம்பங்கள் அனைத்தும் தொழிற்சாலை சிறைக்குள் வைக்கப்பட்டிருக்கும் சூழலில் உள்ளது. தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் அனைவரும் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்றும் நம் உரிமைக்கான போராட்ட களத்தினை வலிமைப்படுத்த வேண்டும் என்று தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகி ரமேஷ் கூறியுள்ளார். மேலும் இது தொடர்பாக அவர் கூறுகையில், பன்னாட்டு நிறுவனங்கள் தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் செயல்பாடுகளுக்கு தொழிற்சாலைக்குள்ளே தொழிற்சங்க அலுவலகத்தினை ஏற்படுத்தி தர வேண்டும். தொழிலாளர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு பன்னாட்டு தொழிற்சாலையில் சிறை வைக்கப்பட்டுள்ள தொழிற்சங்கத்தின் பெயர் பலகை, கொடி கம்பங்கள் மீட்டெடுக்கப்பட்டு நம் உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு சார்பாக அதன் நிர்வாகி ரமேஷ் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.